ஏசப்பா எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. உங்க வார்த்தை பலமா வெளிப்படட்டும் ஆண்டவரே, உங்க வார்த்தை பலமா வெளிப்படட்டும் அப்பா. பேசுகிறவர் ஆவியானவர் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறபடி பரிசுத்த ஆவியானவரே நீங்க பேசுங்கப்பா. தடம் மாறட்டும். வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற போராட்டங்கள் எல்லாம் விலக வேண்டும், எல்லாம் விலக வேண்டும். வார்த்தை ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பரத்திலிருந்து உன்னதத்திலிருந்து கடந்து வரட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமே ஆமே. ஹல்லேலூயா. இந்த நாள் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான நாளா இருக்க போகுது. ஆமென். அந்த பாக்கியம் எல்லாருக்கும் இருக்கா இல்லையான்னு தெரியல. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருந்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். அந்த ஒரு சிலர்ல உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்க சொன்ன வார்த்தை ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரூத் 3:11 எடுத்தவங்க வாசிக்கலாம். அல்ல நானே படிச்சிடுறேன், வீடியோவுக்கும் அது ஆடியோவுக்கு தேவை. இப்போதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு இந்த இடத்துக்கு ஆவியானவரால அழைத்து கொண்டு வரப்பட்ட உங்களுக்கு பரிசுத்த வேதத்திலிருந்து கர்த்தர் சொல்றாரு, மகளே நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அழகா அந்த வசனம் போட்டிருக்கு. இப்போதும் மகளே நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். இப்போதும்னா பயம் இங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்குள்ளேயும் இருக்கு. என்னதான் சாட்சி கேட்டாலும் பாடினாலும் ஆராதிச்சாலும் உள்ள ஏதோ ஒரு காரியத்தை குறிச்ச பயம், நேத்திருந்த பயம், முந்தானத்திருந்த பயம். ஆண்டவர் உங்களை பார்த்து மகனே மகளே நீ பயப்படாதே அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேங்கிறாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, நீங்க எப்படிலாம் வேணும்னு டிசைட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, தேவ சமூகத்தில் ஆலோசனை சொல்லி, உதடுகளின் ஆலோசனையை சொல்லி ஜெபம் பண்ணி வாஞ்சித்து வச்சிருக்கீங்களோ, வேண்டியபடியெல்லாம் உன் மகனை குறிச்சு, மகளை குறிச்சு, பேர பிள்ளைங்களை குறிச்சு, வாழ்க்கையை குறிச்சு, எதிர்காலத்தை குறித்து, வருமானம் சார்ந்த காரியத்தை குறித்து நீங்க வேண்டியபடியெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். ஒருவேளை பிரதர் இது ரூத்துல போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லி இருக்கிறாரு, இது எப்படி இயேசு கிறிஸ்து என்ன பார்த்து சொன்னதா ஆகுமா அப்படின்னு கேட்டா எடுத்தவங்க படிக்கலாம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கொலோசையர் 2:17. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இன்னும் நீங்க வீட்டுல போய் படிங்க. யோவான் 5:39 ஆண்டவர் சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படின்னா நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் யாரெல்லாம் ஹைலைட் பண்ணி, யாரெல்லாம் தூக்கி, யாரெல்லாம் ஒசத்தி உயர்த்தி அவர் எழுதி வச்சிருக்கிறாரோ அவங்க மூலமா பிதா செய்த காரியம் அதெல்லாம் எதற்கு நிழலாட்டமா இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு. அல்லேலூயா. பரிசுத்த வேதம் அதான் சொல்லுது, இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல பிதா பாருங்க, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். ஆமேன் சொல்லுங்களேன். இயேசுவானவர் தான் அந்த ஸ்திரீயின் வித்து. அவர் தான் கல்வாரி சிலுவை மரத்துல ஆமேன்
சாத்தானின் தலையை நசுக்கினவர். அப்ப அந்த சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் அன்றைக்கு சபித்து சொன்ன வார்த்தை, அவர் யார் என்றால் அவர்தான் யாரு? இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த போவாச கர்த்தர் இன்றைக்கு சபை நடுவுல பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஆமென் யாராக வெளிப்படுத்துகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ரூத் யாரை குறிக்கு தெரியுமா? மணவாட்டியை குறிக்குது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்களாம் அவருடைய மணவாட்டி. இன்றைக்கு மணவாட்டிகளாகிய உங்களை பார்த்து சபை நடுவினிலே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலம் சொல்லுகிறார், மகளே நீ பயப்படாத, பயப்படாத. இப்படி சொல்றாரு. இப்போதும் மகளே நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாளுக்கு பிறகு ஆண்டவர் இப்படி செய்வார். நல்லா எடுத்தவங்க படிக்கலாம். ரூத் 2ஆம் அதிகாரம், ரூத் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரூத் 2:20. அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். நல்லா விட்டுருங்க, நான் படிக்கிறேன், எல்லாரும் என்ன கவனிங்க. பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சம்பவம் ஒரு சிலருக்கு தெரியும், சிலருக்கு ஆண்டவரை பற்றி தெரியாதவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நல்ல கவனிங்க. ரூத் வயலுக்கு போயிட்டு கதிர்களை பொறுக்கிட்டு மாமி நெகோமி கிட்ட இன்னைக்கு இந்த போவாசுங்கிற ஒரு தோட்டத்துக்கு தான் போனேம்மா அப்படின்னு மாமியார்கிட்ட சொல்லும் போது மாமியார் நகோமி சொல்றாங்கம்மா, அவன் நம்முடைய நெருங்கின உறவு முறைக்காரமா அப்படின்னு சொல்லி நீ தைரியமா அங்க போன்னு சொன்னாங்க. சொந்தக்காரங்க வீட்டுல போனா நன்மை நடக்குமா? ஆனா அந்த காலத்துல ஒரு முறை இருந்திருக்கு. ரூத் புஸ்தகத்துல வீட்டுல போய் படிங்க. எப்படின்னா, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல குடும்பங்கள்ல யாராவது கஷ்டப்பட்டா, நஷ்டப்பட்டா, கடன் பட்டா, இப்போ நம்ம எல்லாம் கடன் பட்டுட்டா நம்ம நிலத்தை வேற யாராவது தான் வாங்குவாங்க, சொந்தக்காரங்க வாங்க மாட்டாங்க, அப்படிதானே? ஆனா அந்த நாட்கள்ல பிள்ளைங்களுக்கு உதவி செய்யணும்னா இந்த உறவு முறை இருக்குல்ல, நெருங்கின உறவு முறை, அவங்க போய் உதவி செய்வாங்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரதர், ரூத் அப்ப கொடுத்து வச்சுவா, அவ காலத்துல இப்படி ஒரு முறை இருந்திருக்கு. அவளை என்ன செஞ்சிட்டாங்க? உதவி செஞ்சு சந்தோஷப்படுத்தி இருக்காங்க. ஆனா எனக்கு உறவு முறை இல்லையே. இன்னைக்கு நமக்கு ஒரு உறவு முறை இருக்கு. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். பரிசுத்த வேதத்துல ஏசப்பா இந்த வார்த்தை எப்படி சொல்றாருன்னா, யாரெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட அழைக்கப்பட்டிருக்காங்களோ அவரெல்லாம் இயேசுவுக்கு யாரா? சகோதரன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல சின்ன வயசுல அண்ணன் தம்பி இருந்திருந்தா அடிக்கவும் செஞ்சிருப்பாங்க, ஆனா உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப கல்யாணம் எல்லாம் கட்டி கொஞ்சம் கேப் எல்லாம் நாத்தனார் அண்ணியார் எல்லாரும் வந்துட்டா அந்த உறவு முறை கொஞ்சம் எப்படிதான் இருக்கும்? கேப்பா இருக்கும். அன்னை சின்ன வயசுல இருந்தா எனக்கு எப்படிலாம் இருந்தா அப்படின்லாம் நம்ம இந்த சொந்தக்காரங்க பேசுவோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு இயேசு கிறிஸ்து சகோதரனாய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50வது வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நீங்க யோசிச்சீங்கல்ல, ரூத்துக்கு போவாஸ் சொந்தக்காரன், அதனால வேண்டியபடியெல்லாம் செய்வேன் சொல்லி செய்தான். ஆனா எனக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நெருங்கின உறவின் முறையாய் இருக்கிறார்.
நீங்கெல்லாம் அவர் இரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளை, அவர் சபையில் இணைக்கப்பட்ட பிள்ளை, அவருடைய இரத்தத்தை பானம் பண்ற பிள்ளை, அவர் மாம்சத்தை புசிக்கிற பிள்ளை, அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிற பிள்ளை. ஏசப்பா சொல்றாரு, உங்களுக்கு நான் இருக்கேங்கிறாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். புரியுதா புரியலையா? தெரியுதா தெரியலையா? கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஆரம்பம் அப்படிதான் இருக்கும், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் விளங்குற மாதிரி சொல்றேன். அடிக்கடி உட்கார்ந்து, எனக்கு யார் இருக்கா? ஒரு கூரான புருஷன் இல்ல, என்ன புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் இல்ல. பெண் பிள்ளைகளை பெத்து வச்ச அம்மா அடிக்கடி யோசிப்பாங்க, ஒரு ஆம்பளை பையன் இருந்திருந்தா நான் அப்படி ஓடிக்கிட்டு இருக்க முடியுமா? ஆம்பளை பையன் என்ன செஞ்சிருப்பான்? உரிமையா கவனிச்சிருப்பான். ஆனா கர்த்தர் சொல்றார், நான் இருக்கிறேன். நீங்க சொல்றீங்களா நான் தனிமையா இருக்கிறேன், ரொம்ப வேதனைப்படுறேன், எனக்கு சொந்தக்காரங்க கூட உதவ மாட்டேங்கிறாங்க, எனக்கு உடன்பிறப்புகள் கூட உதவ மாட்டேங்கிறாங்க, எனக்கு பழகினவங்க எல்லாம் இப்போ எனக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைமையை கண்டு என்ன அருவருப்பாகி என்ன விலக்கி விட்டுட்டு போறாங்களே, நான் வெட்கப்பட்டு நிக்கிறேனே. கவலைப்படுற உங்களுக்கு சொல்றாரு, நான் உங்களுக்கு நெருங்கின உறவு முறையா இருக்கிறேன்னு ஏசப்பா சொல்றாருக்கா. ஆமேன் சொல்லுங்க. ஏசப்பா சொல்றாரம்மா. நீங்க அவரை உறவுக்காரரா நினைக்கிறீங்களா, தொல்லை தர்றவரா நினைக்கிறீங்களா? நிறைய பேருக்கு ஏசப்பா எப்படி தெரியுமா இருக்கு, அவர் என்ன பாடுபடுத்துறாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க அவரை வைக்க வேண்டிய இடத்துல வச்சா அவருக்குரியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமேன் சொல்லுங்க. நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? பயத்திற்குரியவரா? அவர் தண்டிச்சிருவாரு, அவர் அடிச்சிருவாரு, ஓகே இல்லைங்கல்ல. ஒரு பக்கம் அவர் என் அப்பா, அவர் என் தாய்க்கும் மேலானவர், அவர் என் ஆத்தும மணவாளன், என் பிராண சிநேகிதர். இப்படி சொல்லணும். இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி சொல்லணும் பாருங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவோடு நடக்கணுங்க, பழகணுங்க. 24 மணி நேரமும் உங்க பிரச்சனைய, உங்க போராட்டத்தை நீங்களே வச்சு குழப்பிக்கிட்டு இருந்தா இயேசுவை அனுபவிக்க முடியாது. சிஸ்டர் பிரதர், உங்க கஷ்டங்கள் எல்லாம் போன் போட்டு, ஏ பாத்தியா, ஏ கேட்டியா, ஏன் நான் சொல்றத கொஞ்சம் கேளுன்னு ஒப்பாரி வச்சு புலம்புனா உங்களுக்கு நெருக்கமான சொந்தக்காரரான இயேசு கிறிஸ்துவின் உறவை புரிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். கடந்த நாட்கள்ல நான் ஒரு காணொளியை பார்த்தேன் பாருங்க. சாம் ஜபத்துர் அண்ணனை பேட்டி எடுக்கிறாங்க. அப்ப அவங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆரம்பத்துல வேலை பார்த்த ஒரு நபர், அவங்க எழுதின அன்றன்றுள்ள அப்பம் பத்திரிகையை தெரியாதவங்களுக்கு இருக்கவே இருக்காது. 7 என்ற ஆலயத்தை நடத்தி வராங்க. அப்ப சொன்னாங்க அந்த பேட்டி எடுக்கிறவங்க, பிரதர் பாஸ்டர், நீங்க ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்யும் போது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தீங்க. சவாலான வேலை, நல்ல காசு பணம் பார்க்கலாம், பிஸியான வேலை. இதுக்கு மத்தியில் உங்களால எப்படி ஊழியம் செய்ய முடிஞ்சிச்சு? இந்த காலத்து ஊழியக்காரங்க முழு நேர ஊழியராக இருந்தோம், அவங்களால ஊழியத்தில் வெற்றி பெற முடியலைன்னு கேட்டதுக்கு, ஜோம் பண்ண நேரம் இருக்குமா, இயேசுவை ஆமேன் கவனிக்கெல்லாம் நேரம் இருக்குமாங்கும் போது அவர் சொன்ன ஒரு காரியம், எனக்கே நானே அதை செய்ததில்லை, அவர்கிட்ட நான் ரொம்ப நெருங்கி பழகுவேன் அப்படின்னார். எப்படி நெருங்கி பழகுவீங்க? படுக்கும்போது தலையணையில பாதியை அவருக்கு கொடுப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க தலையணையில கண்ணீர் எல்லாம் குடுக்கிய, ஒரு ஆமேன் சொல்லுங்க. தலையணை நினைஞ்சு கண்ணீராயிரு, அது அவருக்கு எதுக்கு வேணும்? அதுக்கு பதிலா அந்த தலையணையே கொடுத்தா எப்படி இருக்கும்? அவர் சொன்னார், என் தலையணையில் பாதியை கொடுப்பேன். அப்புறம் என்ன செய்வீங்க? நான் போகும்போது பேசிக்கிட்டே போவேன். பைத்தியம் மாதிரி தான் தெரியும், அவர் பேசிக்கிட்டே போவாராம். அலுவலகத்துக்கு போனது பக்கத்தில் ஒரு சேர் எடுத்து போட்டு ஏசப்பா உட்கார்ந்து இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு வாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க அப்படியே இருக்கீங்க, உங்க முகங்களெல்லாம் பார்த்தா தெரியுது. அப்படி ஒருத்தர் இருக்காராக்கும்? நானே இருக்காருன்னு தான் வந்திருக்கேன், தென்பட மாட்டேங்கிறாரு. ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்குள் வைத்துக் கொண்டு அவரை எங்கே தேடுகிறீர்கள்? ஹல்லேலூயா. அவர் உங்கள் மத்தியில் தான் இருக்கிறார், அவரை அனுபவிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவரை நீங்க நெருங்க நெருங்க தான் அவரை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் என்னை தேடினால் கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் வீட்டில் போய் தேடுங்கள், உங்கள் படுக்கை அறையில போய் தேடுங்கள். ஆமேன். உங்கள் சமையல் அறையில் அவரை தேடுங்கள். உங்கள் வாகனத்தில் நீங்கள் வாகனத்தை இயக்கி கொண்டு போகும்போது என் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்காருன்னா அவர்கிட்ட பேசிட்டு போங்க, மனுஷங்கிட்ட பேசிட்டு போவாதீங்க.
போவாதீங்க, மனுஷிக்கிட்ட பேசிட்டு போவாதீங்க. நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியலையே, ஐயோ ஐயோ, படிச்சு சொன்னாங்களேன்னு உங்களுக்கு நீங்களே தலையில அடிச்சு பேசிக்காதீங்க. கர்த்தருக்குள்ள பேசிட்டு போங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் பைக்ல போகும்போது ஏசப்பா கூடயே பேசிட்டு போவேன். என் அறைக்குள்ள ஏசப்பா கூடயே நான் அதிகமா பேசுவேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். சந்தோஷமா இருக்கும். அவர் சொன்னாரு, என் பக்கத்துல சேர் போட்டு அவரை உட்கார வச்சிருவேன். அப்புறம் அவர் பாருங்க உட்கார வச்சுட்டு, அவர் மத்தியானம் லஞ்ச் டைம் ஆனோடனே ஒரு மரத்துக்கு அடியில போய் உட்கார்ந்து சாப்பிடுறது வழக்கமா. அப்போ இவர் சாப்பாடு பாக்ஸ் எடுத்துட்டு எப்படி ஓடுவாராம் தெரியுமா? ஏசப்பா அந்த மரத்து மூட்டுல எனக்காக நான் சாப்பிட வருவேன்னு காத்துக்கிட்டே இருப்பாருன்னு ஸ்பீடா ஓடுவாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப எப்படி ஓட முடியும்னு கேட்டதுக்கு, பிரதர், நான் பழக அந்த சாப்பாடு நேரம் வந்தாலே நாங்க அந்த சாப்பாட்டு நேரத்துல சாப்பாட்டுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணுவேன். அதை ஆண்டவர் அங்க எதிர்பார்த்து உட்கார்ந்து இருப்பாராம். அந்த எதிர்பார்ப்பு இருக்காக்கா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இது 5 மணி, ஆண்டவரோட நான் தனித்திருக்கிற நேரம். ஏசப்பா என்னை தேடி உட்கார்ந்து இருப்பாங்க, எனக்காக காத்திருப்பாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யெகோவாயிரே பெதஸ்தாவுக்கு போனா தான் நிம்மதி. ஏசப்பா எனக்கு காத்திருப்பாங்கன்னு ஓடி ஓடி வாரீங்க பாருங்க. இதுதான் தாகம். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நெருங்கின உறவு முறையான இயேசு கிறிஸ்துவை நல்ல பிராண சிநேகிதனாக சாம் ஜெபத்துரையா கண்டு கொண்டாங்க. அவரோடைய உட்கார்ந்து இருந்தாங்க, அவரோடைய படுத்திருந்தாங்க, அவரோடைய சேர்ந்து சாப்பாடும் சாப்பிட்டாங்க. உலகத்தை கலக்கின பிரபலமான தேவ மனிதனா மாறினாங்க. தேவ பிள்ளையே, உங்களை விசுவாசியா ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. செபிக்கிற பிள்ளையா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஊழியத்துக்கு உடன் இருக்கும்படி தெரிந்தெடுத்திருக்கிறாரு. ஒரு சபையில தூணா நிறுத்தி இருக்காரு. ஒரு குடும்ப தலைவியா ஆண்டவர் உங்களை நியமித்து ஒரு அழைப்பை கொடுத்து உங்களுக்கு கீழே பிள்ளைங்களை கொடுத்திருக்காரு. நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? நீங்க அங்க கலக்கிட்டீங்களா? உங்களால இயேசுவின் நாமம் மகிமைப்படுத்தப்பட்டுச்சா? நீங்க உட்கார்ந்து யோசிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த ஏசப்பா இப்ப புரிஞ்சுக்கிட்டா? இயேசு நமக்கு சொந்தக்காரர். ஆமே. நெருங்கின உறவு முறை. ரூத்துக்கு நெகோமி மாமியார், அந்த நெகோமிக்கு போவாஸ் சொந்தக்காரர். அதனாலதான் ரூத்த மாமியார் சொன்னா, நீ அங்கேயே போய் கதிர பொறுக்க போப்பிள்ள, அவன் நம்முடைய நெருங்கின உறவு முறை. இன்றும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் வசனத்தை, அவர் வார்த்தையை, அவர் பிரசன்னத்தை, அவர் அபிஷேகத்தை பொறுக்கிக் கொள்ளும்படி, எடுத்துக் கொள்ளும்படி இந்த யெகோவாயிரே பெதஸ்தாவுக்குள்ள ரூத்த போல சிறுமைப்பட்ட பெண்ணா, கைவிடப்பட்ட பிள்ளையா தேவ சமூகத்துக்கு வந்த உங்களுக்கு போவாசாகிய இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் உங்களுக்கு வேண்டிய படியெல்லாம் செய்வார். உங்களுக்கு சொன்னதையெல்லாம் செய்வார். உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்லட்டும், இந்த நாட்களுக்கு பிறகு சத்துரு விரும்பினது அல்ல, சாத்தான் விரும்புகிறது அல்ல. ஆமென். நீங்கள் விரும்புகிறதை நீங்கள் விரும்புகிற படியே கொடுப்பார். பயப்பட வேண்டாம். தந்து விடுவார், கொடுத்து விடுவார், ஆசீர்வதிப்பார், விடுதலையாக்குவார், உயர்த்துவார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு நெருங்கின உறவு முறை. அவர் அதுல மட்டுமா சொந்தம்? அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே. என் இயேசு அப்பா. அப்படி ஆர்ப்பரிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுக்குள்ள இடிஞ்சு போகும்போது அறக்கதவை பூட்டி குதிக்கணும். இயேசு எனக்கு இருக்கிறார், பிறகு என்ன எனக்கு கவலை? உலகத்தில் இருப்பவைகளை பார்க்கிலும் என் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர். இயேசு பெரியவர். சொல்லணும், இயேசு நல்லவர். கெட்டது நடக்கலாம், கெட்டதை கேள்விப்படலாம். இது அல்லங்க முடிவு, இது அல்ல முடிவு. இந்த தடை இல்லங்க முடிவு. கர்த்தர் வச்சதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆண்டவர் கானானை குறிச்சு வச்சுட்டாரு. கானானை கொடுப்பேனாரு. ஆனா செங்கடல் குறுக்க இருந்துச்சு. கர்த்தருக்கு தெரியாதா? யோர்தான் இருந்துச்சு, எரிகோ இருந்துச்சு, பல சத்துருக்களின் ராஜ்யபாரம் இருந்துச்சு. ஆனா ஒண்ணு, இருந்ததெல்லாம் பெருசு இல்ல, இருந்தவராகவே இருக்கிற கர்த்தர் தான்
பெரியவர். ஹல்லேலூயா. வாக்கு கொடுத்தவர் தான் பெரியவர். அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்கு தருவேன் என்ற வாக்கு, உங்களுக்கு தேவைப்படுகிற ஆசீர்வாதம், அதுக்கு முன்னாடி செங்கடல் இருக்கலாம், சவால் இருக்கலாம், தடை இருக்கலாம், மந்திரம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், வனாந்தரம் இருக்கலாம், காலதாமதம் இருக்கலாம். பயப்படாத. இதை விடலாம் இயேசு கிறிஸ்து பெரியவர், 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 பெரியவர். அன்னைக்கு அந்த தோட்டத்துக்கு போவாஸ் தான் பெரியவர். இன்னைக்கு இந்த தோட்டத்துக்கு பெரியவர் இயேசு. இயேசு, இயேசு. அந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்த உங்களுக்கு அவரால நிறைவான பலன் கிடைக்கும். ஆமென். போவாஸ் சொன்னாரு ரூத்தை பார்த்து, ஆமென், நீ பயபக்திக்குரியவா, நீ ஆமென், உனக்கு அவராலேயே நிறைவான பலன் கிடைப்பதாக. உங்களுக்கு பலனை தருவார். பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க. சரி, இந்த நெருங்கின சொந்தக்காரரான இயேசு, இனி இயேசுவை பார்த்து ஓடக்கூடாது, பயப்படக்கூடாது. நீங்க தானே எனக்கு சொந்தம், யெகோவாயிரே பெதஸ்தா வீட்டு ஜெப வீட்டில் வச்சு சொன்னீங்கல்ல, நீங்க தானே எனக்கு போவாஸ், எனக்கு தருவேன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் கிட்ட என்னெல்லாம் பேசணும்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த அண்ணனை தூர போட்டுருங்க. ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. தகப்பங்கிட்ட சொல்றது மாதிரி தகப்பங்கிட்ட சொல்லுங்க. தாய்கிட்ட சொல்ற மாதிரி தாய், எதெல்லாம் தாய்கிட்ட சொல்லும் போது என் அம்மா இருந்தா அப்படின்னா அம்மாவை இயேசுவாக்கிருங்க. அதான உண்மை. ஆமேன் சொல்லுங்க. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டே இல்லை. யார் சொன்னா? பிராண சிநேகிதன், உயிருக்கு உயிரானவர். ஹல்லேலூயா. இந்த காலத்துல பழகிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பார்க்க தான் செய்யறேன். செபிக்கிற அக்காமாருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பே விளங்கி போய் கிடக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. உள்ள பொறாம வந்துடுது, கோவம் வந்துடுது, கசப்பு வந்துடுது. ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட ஃப்ரெண்டா இருந்தா நம்ம ரெண்டு அவங்க பிரச்சனையே வராது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை ஆசீர்வதிப்பார். முதல்ல மீட்பின் உறவினராக இருந்து இயேசு கிறிஸ்து தேவைகளை நிறைவாய் சந்திக்க போகிறார். நம்பர் 2, மீட்பின் உறவினராக இருந்து அவர் நமக்கு நல்ல ஆச்சரியமான எதிர்காலத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. 3வது, மீட்பின் உறவினராய் இருந்து நமக்கு நல்ல கனத்தை கொடுக்க போறார். முதல்ல தேவையை அதிகமா சந்திக்க போறார். 2வது, ஆச்சரியமான ஒரு ஃபியூச்சர் வச்சிருக்காரு. நீங்க நினைக்கிறீங்க நான் வாழ்றதே கஷ்டமா இருக்கு, என் பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருவாங்களா, நல்லா இருப்பாங்களா, இதெல்லாம் எங்க நல்லா இருக்க போது பயமா இருக்க. இல்ல, ஆச்சரியமான எதிர்காலம். 3வது, இப்படியே மறைஞ்சிருவோமோ? இல்ல, ஒரு கணம், ஒரு கணம். நீ நிறைய வெட்கப்பட்டுட்டீங்க, நிறைய அவமானப்பட்டுட்டீங்க, நிறைய ஒதுக்கப்பட்டுட்டீங்க, நிறைய ஓரங்கட்டப்பட்டுட்டீங்க. கர்த்தர் சொல்றார் கணம் 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 கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். முதல்ல மீட்பின் உறவினராய் இருந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார்? ரூத் 3ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறேன். ரூத் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்துக்கு புறப்பட்டு வந்தான். நல்ல கவனிங்க. அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரிச்சு பிடி அப்படின்னு சொல்லி அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டான். அல்லேலூயா. இந்த ரூத்துக்கு போவாஸ் இவ கதிர் புறக்க போனவாதான். 6 படி வார்கோதுமை அப்படின்னா கணக்குப்படி 27 இருந்து 28 கிலோ கோதுமைய அவ போட்டிருந்த பெட்ஷீட்ல மூட்டையா கட்டி போவாஸ் தலையில வச்சு அனுப்பியிருக்காரு பாருங்க. அதை கையில எல்லாம் கொண்டு வரல. வேதம் சொல்லுது தூக்கி விட்டு. ஏதங்க கையில உள்ள பேகை தூக்கி தருவாங்களா? இல்ல, தலையில வைக்கிற மூட்டையை தான் ஒருத்தர் தூக்கி கொடுப்பாங்க. போவாஸ் சொல்றாரு தூக்கி விட்டு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்க தலை மேல பலன் கிடைக்கும், உங்க தலை மேல ஆசீர்வாதம் வரும். ஆமென். நீங்க நல்லா இருக்க போறீங்க. உங்க தேவைகளை தாண்டி ஏசப்பா உங்களுக்கு தர போறார். உங்க தேவை கொஞ்சமா இருக்கலாம். நீங்க ஒருவேளை சொல்லலாம், அந்த ஒன்றை மட்டும் செஞ்சு விட்டுருங்களேன், இந்த கடனை மட்டும் அடைச்சு காப்பாத்தி விட்டுருங்களேன், இந்த கொஞ்சம் பணத்தை டிசம்பருக்குள்ள தந்துருங்களேன், அப்ப அடுத்த வருஷ துவக்கத்துல இந்த ஒரு கொஞ்சம் தேவை இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் எண்ணுகிறதற்கும்
வேண்டுவதற்கும் அதிகமான ஒரு காரியத்தை ரூத்துக்கு போவாஸ் கொடுத்து தலையில தூக்கி விட்டு அனுப்புனது போல இயேசு கிறிஸ்து என்கிற நல்ல போதகர், நல்ல தகப்பன், ஆமே, நல்ல மேய்ப்பன், ஆடுகளின் குரலை கேட்டு ஜீவனை கொடுக்கக்கூடிய கரிசனை உள்ளம் கொண்டவர், இரக்க குணம் உள்ளம் கொண்டவர் உங்களுக்கு சம்பூரணமாயிருக்கும்படி கொடுக்க போகிறார், திருப்தியாயிருக்கும்படி கொடுக்க போகிறார். நீ எதிர்பார்த்திருக்கிற கையளவு அல்ல, மேகமளவு அல்ல, வானமளவு வானத்தின் பலகணியை திறந்து கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. இம்மட்டும் ஜீவனை தந்தவர் நமக்கு நம்ம ஜீவனை தந்திருக்காரு. நம்ம உயிரோடு இருந்து நித்திய ஜீவனை பெறும்படி அவர் ஜீவனையும் கொடுத்திருக்காரு. இப்படிப்பட்டவர் கேவலம் அந்த பூமியில வாழக்கூடிய பணம், பொருள், படிப்பு, கல்வி, உயர்வு, வீடு தராமையா போவாரு, எல்லாத்தையும் தருவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்போ இந்த ரூத் யாரு பாருங்க, மோவாபிய தேசத்து பெண். அங்கு மோகு கடவுளை வணங்கி வந்தவள். நெகோமி இஸ்ரவேல் தேசத்து பெண். அங்க போய் கல்யாணம் கட்டி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு மோவாபிய தேசத்திலே பெண் எடுக்கிறாங்க. அப்போ அந்த நெகோமி தான் மகனை ரூத்துக்கு கட்டி கொடுக்கறாங்க. துரதிர்ஷ்டவசமா ஒரு பெரிய மரணம் நடந்துருது. நெகோமி மகன் செத்து போறான், ரூத்தோட புருஷன் செத்து போயிடுறாரு. ரூத் ஒரு இளம் விதவை. இந்த கதாபாத்திரத்துல, இந்த வசனத்துல இந்த ரூத்து இந்த சம்பவத்துல ஒரு விதவையா இருக்கிறாள், இளம் விதவை. ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. விதவையான அந்த நேரத்துல அப்ப நெகோமி எனக்கு மாறா கிடைச்சிட்டு, கசப்பு கிடைச்சிட்டு, 2 ஆண் பசங்க இறந்துட்டாங்க. நெகோமியோட கணவரும் மரிச்சு போனார். ஒரே குடும்பத்துல, அக்கா நல்ல கவனிங்க, ஒரே குடும்பத்துல நெகோமி கணவனை இழந்தாங்க, மூத்த மகனை இழந்துட்டாங்க, இளைய மகனை இழந்துட்டாங்க. ஓர்பாள், ரூத் என்கிற 2 மருமக்கமார வச்சுக்கிட்டு அவங்க அழும்போது, இனி நாங்க இருக்க மாட்டேன், என் சொந்த தேசத்துக்கு போக போறேன்னு சொல்லி போகும்போது 2 மருமகளும் பின்னாடி போறாங்க. அப்போ இந்த நெகோமி சொல்றாங்க, என் பின்னாடி வந்து பிரயோஜனம் இல்லம்மா, இனி கல்யாணம் கட்டி ஒரு பிள்ளைய பெற்று அது வளர்ந்து வர உங்க வாழ்க்கையை நான் பாழாக்க விரும்பல. நீங்க போய் உங்க சுகத்தை, உங்க வாழ்க்கையை தேடிக்கோங்க, கல்யாணம் கட்டிக்கோங்கன்னு டிக்ளேர் பண்ணி இந்த அம்மா சொல்றாங்க. ஓர்பாள் போயிட்டா, ரூத் சொன்னா, நீங்க போற இடத்துக்கு தான் நான் வருவேன், உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், இஸ்ரவேல் தேசத்துக்கு வருவேன், உங்க தேவனை என் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி வந்தவாதான் இந்த ரூத். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து யாருக்கு சொந்தமாக முடியும் தெரியுமா? உலகத்தோடு இருக்கிற சிநேகிதத்தை துண்டித்து விட்டு, உலகத்தோடு இருக்கிற அசுத்தம், அருவருப்பு, பாவம், குழப்பம் எல்லாத்தையும் விட்டு விலகி இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா நிக்கிறவங்களுக்காகத்தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. இப்போ இந்த ரூத்தும் நெகோமியும் சொந்த தேசத்துக்கு வந்து குடிசை வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இருக்கும்போது பாருங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஏழையா இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. அப்போ ரூத் என்ன செய்யறா தெரியுமா? அது அந்த நேரம், இவங்க வந்த அந்த சீசன் அறுவடை பண்ற நேரம். ஆமேன் சொல்லுங்களேன். கோதுமை தானியத்தை அறுவடை பண்ற சீசன். அப்போ அறுப்பு அந்த வேலை தான் தோட்டத்துல நடக்கும். பார்த்தா இந்த ரூத்துக்கு பாருங்க, நமக்கு வேலைலாம் கிடைக்குமோ என்னமோ தெரியாது, புதிய தேசத்துல இருந்து வந்திருக்கோன்னு ஒரு தோட்டத்தை பாக்குறா, ஒரு வயலை பாக்குறா. அறுக்குறாங்கல்ல, அறுக்கிறவங்க கதிரை அறுக்கும் போது அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விழும்பாருங்க கதிர். அந்த கதிரை பொறுக்கி 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 காலையிலிருந்து பொறுக்கி பொறுக்கி சாயங்காலத்துக்குள்ள ஒரு கையளவு அவளுக்கு கிடைக்கும். அந்த கையளவு வீட்டுல கொண்டு வந்து குடிசை வீட்டுக்குள்ள மாமியோட இணைஞ்சு கஞ்ச காய்ச்சி கூளை காய்ச்சி குடிச்சு வந்தவங்க தான் இந்த ரூத். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஏன் கொடுக்குற, ஏன் இதை உங்ககிட்ட பேச சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு உங்க நிலைமை அப்படிதான் இருக்கு. ஆமேன் சொல்லுங்க. கொஞ்சம் பலன் தான் ஐயா, கொஞ்சம் தான் இருக்கு. கஷ்டப்பட்டு சம்பாத்தியத்துல கொஞ்சம் நன்மை கொஞ்சம் தான் இருக்கு. சந்தோஷம் பாருங்க கொஞ்சம் தான் கிடைக்கும். அது கூட ஊருக்கு பொறுக்காது. கணவனும் மனைவியும் நீங்க சந்தோஷமா சிரிச்சு வெளியே போயிட்டு வந்தா உங்க பிள்ளைங்களோட மகிழ்ச்சியா இருந்தா பொறுக்காது சாத்தானுக்கு, சத்துருவுக்கு. அந்த கொஞ்ச நன்மையும் போயிடும்.
கொஞ்சம் பலன், கொஞ்சம் பலன், கொஞ்சம்தான் சந்தோஷம், கொஞ்சம்தான் இருக்கு. என்ன செய்ய போறேன்? ஒரு கையளவு தான் இருக்கு. ஒரு வாரம் தாங்குமா, ஒரு நாள் தாங்குமான்னு கூட எனக்கு தெரியாது. நான் என்ன செய்வேன்? அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த ரூத்தை பார்த்து போவாஸ் சந்திச்சு அவளுடைய பெட்ஷீட்டை, அவளுடைய போர்வை எடுத்து அதுல ஒரு கை உறக்க போனவளுக்கு 27 கிலோவுக்கு மேல கோதுமையை வார்த்து தலை மேல தூக்கி வச்சு போன அனுப்பினார். அல்லேலூயா. இன்னைக்கும் ஏசப்பா இந்த நவம்பர் மாதம் கடைசி நாள்ல சொல்றாரு, நிறைய பேர் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டீங்க, வருஷம் முடிஞ்சிருச்சு, மாசம் கடைசி ஆக போகுது, புது வருஷம் பிறக்க போகுது. இப்பவே நிறைய பேருக்கு கவலை, கிறிஸ்துமஸுக்கு என்ன செய்வேன்? இந்த கிறிஸ்துமஸும் கண்ணீர்ல தான் முடியுமோ, கலக்கத்துல தான் முடியுமோ? இல்லவே இல்லை. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த நாட்களுக்கு பிறகு உங்க தலை மேல வந்து பலன் இறங்கும். ஏன் பிரதர் தலை மேல? போவாஸ் தலை மேல தானே தூக்கி வச்சாரு. இயேசு உங்க தலை மேல தூக்கி தருவாரு. எப்படி பிரதர் சொல்றீங்க? நீதிமானுடைய சிரசில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். ஹல்லேலூயா. நீதிமான்கள் மேல, சிரசின் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். தலையே வெடிக்கிற மாதிரி, தலையே குழம்புற மாதிரி, மண்டையே வெடிச்சிடுற மாதிரி, தலையே சுத்துற மாதிரி இன்னைக்கு நீ பயந்துகிட்டு இருக்கல்ல மகளே, பயப்படாத, பயப்படாத. கொஞ்சம் தான் கையில காட்டுறல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, உன்னை அபிவிருதமாய் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீ அவரை நம்பினபடியினால் பிழைப்பாய், பிழைப்பாய், பிழைப்பாய். நம்பர் 2 என்ன செய்ய போறார்? முதல்ல மீட்பின் உறவினராயிருந்து இயேசு கிறிஸ்து கை மேல பலன், தலை மேல பலன் கொடுப்பார். இரண்டாவது, மீட்பின் உறவினராக இருந்து அவர் நமக்கு ஒரு ஆச்சரியமான எதிர்காலத்தை தருவார். ரூத் 4ஆம் அதிகாரம் நானே படிச்சிடுறேன், நீங்க எடுத்துக்கோங்க. ரூத் 4:13. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். இப்ப நம்ம எடுக்க போற பாயிண்ட், போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினாள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இவா போனது ஒரு கையளவு கதற பிறக்க. இவா யாரு? விதவ, ராசி கெட்ட வந்தன்னு சொல்லுவாங்க. புருஷனை தொலைச்சு தாலி அறுத்துட்டு வந்தவா. ஆமென். அப்படி முத்திரை குத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிற ரூத்துக்கு இயேசு கிறிஸ்து போவாஸ் மூலமா ஒரு எதிர்காலத்தை கொடுத்தார். அல்லேலூயா. உடைஞ்சு போன வாழ்க்கை, நொறுங்கி போன வாழ்க்கை, கேட்பாரற்று போன வாழ்க்கை, இனி எனக்கு என்ன இருக்கு இந்த உலகத்துல செவத்தை அப்படின்னு சொல்லும் போது இல்லை இல்லை, ஆச்சரியத்தை கொடுத்தார். ஆமேன் சொல்லுங்க. உலகம் வெறுத்து போச்சு, புருஷன் வெறுத்து போச்சு, கல்யாண வாழ்க்கையே பிடிக்காம போச்சு பிரதர், என்ன போங்க அப்படின்னு சொல்ற உங்க வாழ்க்கைக்குள்ள இயேசு கிறிஸ்து ஆச்சரியத்தை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. ஆச்சரியத்தை நிகழ்த்த போகிறார். தேவ பிள்ளையே, நீங்க நினைக்கிறீங்க இந்த ஒரு மாசத்தை தாண்டிட்டா, இந்த 2 நாளை தாண்டிட்டா நான் பிறகு பார்த்துக்கிடுவேன் நினைக்கிறீங்க. ஏசப்பா சொல்றாங்க, உங்க ஊழியத்துல, உங்க வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க வருமானத்துக்குள்ள, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள, ஆமேன், முடிந்தது என்று சொல்லப்படக்கூடிய காரியத்துல ஏதோ என் பாட்டை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் பிரதர், இந்த ஜீவன் உடம்புல இருக்கிறவரை வாழ்ந்துட்டு போக வேண்டியதான்னு வெறுப்போட, சலனத்தோட, மன விரக்தியா இருக்கிற உங்களோட இயேசு கிறிஸ்து தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் மூலம் பேசுகிறார். ஒரு ஆச்சரியம் ஒன்று காத்திருக்கிறது, ஒரு அற்புதம் ஒன்று காத்திருக்கிறது, ஒரு மகத்துவம் ஒன்று காத்திருக்கிறது. அதை காணாமல் நீ மரிக்க போவதில்லை, அதை காணாமல் இந்த வாழ்வை முடிக்க போவது இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற இந்த அற்பமான வாழ்க்கையை ஆச்சரியத்துக்கு கொண்டு போவேன். ஹல்லேலூயா. நடக்குமா? ஒரு ஆமேன் சொல்லுங்க.
நடக்கும். நீங்க விசுவாசிச்சா நடக்கும். நீங்க இப்படி உட்கார்ந்தா எங்க நடக்கும்? போங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஒரு சம்பவத்தை சொல்லித்தர விரும்புறேன். இதை ஒட்டி நான் ஒரு ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன். சாம் ஜெபத்துர அண்ணனுடைய மகன் ஆஸ்பான், இப்போ அவங்க தான் ஊழியம் செய்யறாங்க கோடம்பாக்கத்தில் சென்னையில். அப்பாவுடைய ஊழியத்தை ஆண்டவருடைய கிருபையினாலையும் அபிஷேகத்தினாலையும் செய்யறாங்க. அவங்க ஒரு காரியம் ஒன்று சொன்னாங்க. என்ன காரியம் அப்படின்னா, இதுக்கு ரிலேட்டடான ஒரு காரியம். அவங்க சொன்னாங்க, அவங்க சின்ன பையனா இருக்கும்போது அவங்க கண்ணால பார்த்த ஒரு காரியம் என்னன்னா, ஒரு ஒரு அவங்க அலுவலகத்துல வேலை பார்த்த ஒரு அக்காவோட கதை. அந்த அக்காவோட கதை எங்க ஆரம்பிச்சிச்சுன்னா, 8ஆப்பு 9ஆப்பு படிச்சாங்களா சென்னையில ஒரு லோக்கலான இடத்துல பிறந்த ஒரு மகா. நல்லா கவனிக்கணும் அக்கா, நீங்க நல்லா யோசிக்கணும். உங்க வாழ்க்கையை மாத்த போறார். நீங்க மாறினா மாத்திடுவார். ஒரு கஷ்டப்பட்ட அப்பா அம்மாவுக்கு ஒரு புற மதத்துல பிறந்த ஒரு மகா. அவங்க சரியாம எப்படியோ இயேசு கிறிஸ்துவ 8ஆப்பு 9ஆப்புல ஏற்றுக்கொண்டாங்களாம். எப்படி? சொந்த ரட்சகரா. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏற்றுக்கொண்டது என்ன சொல்லிட்டாங்களா தெரியுமா? அப்பா அம்மா அங்க பேரு ஓடி போயிருக்காளுத, வீட்டு பக்கமே வந்துடாத, இயேசுவ வெளிநாட்டு கடவுளை தெய்வமா ஏத்துக்கிட்டு என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வருவான்னு அடிச்சு துரத்தி விட்டுட்டாங்களாம். பாருங்க, அந்த பகுதியில ஒரு சிற்றாலயம். இந்த பிள்ளைக்கு படிப்பு போச்சு, அப்பா அம்மா இல்ல. அந்த சிற்றாலயத்துல ஒரு கஷ்டப்பட்ட ஊழியக்காரர் அங்க போய் அங்க இருந்து சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு அந்த சிற்றாலயத்துக்குள்ளேயே அந்த சின்ன மகா படுத்துருவாங்களாம். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அந்த சிற்றாலயத்தோட போதகர் இருக்காருல்ல, பாஸ்டர், அவர் சாம் ஜெபத்துர அண்ணனுக்கு வேண்டியப்பட்டவராம். சந்திக்கும் போது ஒரு நாள் சொன்னாராம், பாஸ்டர், உங்க அண்ணன் உள்ள அப்போ ஆபீஸ்ல நிறைய பேருக்கு வேலை கொடுப்பீங்கல்ல, என்கிட்ட ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை இருக்கா. அவ எப்படி இருப்பாளாம் தெரியுமா? எலும்பும் தோலும் பஞ்ச பரதேசி மாதிரி, கண்ணெல்லாம் ஒட்டி கருத்து போய் அழகே இல்லாம லட்சணமே இல்லாம ஒரு அவலட்சணமான ஒரு சாயல் உள்ள ஒரு பிள்ளை. கஷ்டப்பட்ட பிள்ளைல அப்படித்தானே இருக்கும். அப்பா அம்மா வர வேண்டான்ட்டாங்க, சிற்றாலயத்துல படுக்கா. அவ வாழ்க்கை எப்படி இருக்கும்? கொண்டு விட்டதும், அப்படியாப்பா என்ன ஊழியக்காரங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும், சம்பளம் எல்லாம் கொடுக்கணும், சரிப்பா அவளை வர சொல்லுங்க அப்படின்னதும், நீ எது வரை படிச்சிருக்க? நான் 9 வரை தான் படிச்சிருக்கேன். 9ஆம் எழுத படிக்க தெரியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னாலாம். உடனே சாம் ஜெபத்துர சொன்னாங்களாம், சரி அவளை அங்க விடுங்கன்னு சொல்லி விட்டு. அப்பெல்லாம் கம்ப்யூட்டர் கிடையாது, அப்பெல்லாம் டைப்பிஸ்ட் டடன்னு டைப் பண்ணி இப்படி பண்ணுவாங்க. அந்த டைப் ரைட்டிங் கிளாஸ்ல கோர்ஸ்ல சாம் ஜெபத்துர அந்த பிள்ளைய, இளம் வாலிப பிள்ளைய சேர்த்து விட்டு நல்லா தேறி படிச்சு வந்ததும் என்ன பண்ணிட்டாங்களாம், ஆபீஸ்ல அந்த டைப் ரைட்டிங் போட்டாங்களாம். அப்ப இவங்க அலுவலகத்துல வேலை பார்க்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு ஹாஸ்டல் ஒண்ணு எடுத்து போட்டிருந்தாங்களாம் வாடகைக்கு. அப்போ இந்த மகளுக்குன்னு ஒரு ரூமை கொடுத்துட்டாங்களாம். அந்த மகா எலும்பந்தோலுமா அப்படிதான் இருக்காங்க, சரியா? அப்படியே இருந்து அங்க தங்குறாங்க. அந்த ரூம்ல 2 பேர் தங்கலாம். இப்ப பாருங்க, அங்க இன்னொருத்தர் வேலைக்கு வராங்க, டிப்டாப்பா சூப்பரா. அந்த அக்கா பாக்குறதுக்கு அழகா, ஆமே நாகரிகமா, படிச்சவங்களா, அவங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் நல்ல பொசிஷன்ல இருக்கிற ஒரு நிலைமையில இந்த ஊழியக்காரர்கிட்ட வேலை பார்த்தா ஆசீர்வாதம் வேலை பார்க்கறாங்க. அதுங்க தங்கி இருக்காங்க. அந்த அழகா இருக்காங்கல்ல, அந்த சகோதரிக்கு யார பிடிக்கல? இவளை பிடிக்கல. இவ எப்படி இருக்கா? அசிங்கமா இருப்பா. எப்படி இருக்கா? அற்பமா இருக்கா. எப்படி இருக்கா? கேவலமா இருக்கா. அப்படி கோவமா வருது. உடனே என்ன பண்ணிட்டாங்களா, சண்டை வந்து இவ பெட்டி படுக்கையெல்லாம் தான் ரூம் விட்டு வெளியே போட்டு, உன்னை பார்த்தாலே எனக்குலாம் கோவமா வருதுடி, ஓடிரு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டாங்க. அழுதுகிட்டே வந்து சாம் ஜெபத்துர அண்ணங்கிட்ட, ஆமேன், இந்த அக்கா சொன்னாங்களாம். சொன்ன உடனேயும் என்ன சொல்ல முடியும்? ஊழியர்கள் 2 பக்கமும் பார்க்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஜெபம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டாராம். அவரு ஜெபிச்சிருப்பார். உடனே நல்ல கவனிங்க, இந்த அக்கா அந்த 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 பாதிக்கப்பட்ட அக்கா மனசு உடைஞ்ச அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல, அண்ணாவும் இல்ல, தம்பியும் இல்ல, கல்யாணமும் ஆகல, சின்ன பிள்ளை. யாருக்கிட்ட போய் சொல்லுவாங்க? ஊழியக்காரர்னு ரொம்பவா அன்பு காட்ட முடியாதுல்ல. கீழே ஒரு சிற்றாலயம் உண்டா. இந்த ஏலிம் திருச்சபை அன்றன்றுள்ள அப்போ அலுவலகம் உள்ள கீழே ஒரு சிற்றாலயம் இருட்டுக்குள்ள இருந்துச்சாம். அது பகல்ல வெளிச்சு லைட் போடல. அப்ப இந்த ஆஸ்பான் இருக்காங்கல்ல, இந்த சாம் ஜெபத்துரையோட மகன்,
அவங்க வந்து ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு எங்க போயிருக்காங்க, சிற்றாலயத்துக்குள்ள போனாங்களாம். போனா இருட்டா இருக்கு, அங்க ஒரே அப்படி ஏங்கி ஏங்கி அழுகிற சத்தமா. பயந்துட்டாங்களாம். கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா இந்த அக்கா ஏங்கி 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 புலம்பி புலம்பி, ஏசப்பா ஏசப்பா எனக்கு யாருமே இல்லையப்பா. அவங்க வேற யார்ட்டையும் போய் போன் போட்டு சொல்லல, ஏசப்பா கிட்ட அழுது அழுது அழுது. இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டான். ஆஸ்பான் சின்ன பையன். அவர் வெளியே வந்து வானத்தை பார்த்து கேட்டாராம், நீங்க உண்மையிலேயே இருக்கீங்களா? யார நீங்க கேட்கல? கேட்கவே இல்லையோ? சில நேரம் அப்படி கேட்க தோன்ற மாதிரி சூழ்நிலைமா வரவே இல்லையா? உண்மை சிலருக்கு இருக்காருன்னு தெரியும், ஆனா என் கூட இல்லை. இப்படி என் கூட இல்லைன்னு முடிவு பண்ணுவோம். ஏன்னா பிரச்சனையை பார்த்து. அவர் சொன்னாரா, நீங்க இருக்கிறதுனா இப்படிப்பட்ட ஆட்களை உயர்த்துங்களே. என்ன இருந்தாலும் அழகா இருக்கிற அந்த சிஸ்டருக்கு தானே ஆபீஸ்ல வரவேற்பு அதிகமா இருக்கு, அப்படித்தானே? அவங்கள வெளியெல்லாம் ஏத்தல. நல்ல கவனிங்க, யோசித்து பாருங்க. நீதியும் கிடைக்கல, நியாயமும் கிடைக்கல. ஆமேன்னு சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவர் சொன்னாரா, நீங்க இத மாதிரி ஆளை இந்த அக்காவை உயர்த்தி காட்டுங்க பாப்போம், நான் அப்புறம் வாரேன் உங்க பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரா. அப்படி இந்த கதையை விட்டுருங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்பு அந்த ஸ்டோரி நடக்கிற அந்த நாட்கள்ல இலங்கை தேசத்துல யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல தாயையும் தகப்பனையும் இழந்த ஒரு வாலிபர் ஒருவர் ஓடி போகிறார் தப்பி ஜெர்மனி தேசத்துக்கு. அங்க போய் நல்லா படிச்ச வாலிபன். அவருக்கு வந்து பென்ஸ் எனக்கூடிய ஒரு கம்பெனி, கார்ல டாடா கார் மாருதி கார்லாம் இருக்கிற மாதிரி பென்ஸ் அப்படின்னு ஒரு கார் இருக்கு, பிரபலமான நிறுவனம் ஜெர்மனியில. அங்க நல்ல வாலிப மகனா வேலை பார்க்கிற பையன் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறார். சாம் ஜெபத்துறை அண்ணே அந்த சபைக்கு போய் ஊழியம் செய்யறது வழக்கமா. அதனால சாம் ஜெபத்துறை அண்ணனுக்கும் இந்த ஜெர்மனியில இருக்கக்கூடிய இந்த வாலிபன் டிப் டாப்பா நல்ல வாலிபன், நல்ல ரட்சிக்கப்பட்ட தேவ மனிதன், நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அப்பா அம்மா இல்லாதவர், அழகா இருக்கார், நல்ல செல்வந்தனா இருக்கிறாரு. அப்போ பழக்கம் ஆயிடுச்சு. ஒரு சமயம் அந்த ஜெர்மன் தேசத்துல உள்ள அந்த வாலிபன் சொன்னாரா, பாஸ்டர் எனக்கு ஒரு பொண்ணு வேணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அந்த பொண்ணை இந்த பொண்ணை கேட்கல, அவருக்கு ஒரு பொண்ணு வேணும். ஆமேன். அவரு ஜெர்மன் பென்ஸ் கார்ல ஒர்க் பண்றாரு, லாக்ஸ்ல சேலரி வாங்குறாரு, டிப் டாப்பா இருக்காரு. இது யாரு? கருவாடு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்மள யாரு? கருவாடு மாதிரிதான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. கருவாடுன்னு சொல்ல மாட்டேங்கிங்க பாருங்க. ஆமேன் சொல்லுங்களேன். நான் கருவாடுங்கிறேன், என்ன கருவாடு தான் நான் சொல்றேன். மீனை விட கருவாடுக்கு தான் பவர் ஜாஸ்தி. மீன் கெட்டு போங்க, கருவாடு கெட்ட பிறதான் ருசியாவே இருக்கும். நீங்க நிறைய பேர் கெட்டு போயிட்டோம்னு நினைக்கீங்க, காரியம் கெட்டு போச்சுங்க. நான் சொல்லுவேன், கெட்டு போனதை தான் கர்த்தர் ருசியாக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கருவாடு கூட ஒரு தீர்க்க தரிசனக்கா. போய் வீட்டுல போய் இவர் கருவாடுன்னு என்ன சொல்லிட்டாரு அப்படி சொல்லிடாதீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. கருவாடெல்லாம் ஒரு ப்ராபசி. ஆமேன் சொல்லுங்க. இன்று ஆண்டவர் கெட்டு போனதை ஆமேன் ரட்சித்து அழகுபடுத்த விரும்புகிறார். இப்ப பாருங்க, உடனே அவர் எழுதும் போது கடிதத்துல, அப்பெல்லாம் கடிதம் தான், பாஸ்டர் நான் இந்த மாசம் ஒரு 1 வீக் உங்க கூட வந்து இருக்க போறேன், சோ அதுக்குள்ள எனக்கு என்ன பண்ணிருங்க, பொண்ணை பார்த்துட்டு அங்கேயே நம்ம என்ன செஞ்சிருவோம், கட்டிடுவோம். உடனே சாம் ஜெபத்துறை அண்ணே, ஆமா ஜெர்மன் பையன் என்ன செய்யணும், நல்லா இருப்பான், நல்ல லேக்ஸ் சம்பளம் பார்க்கறான்னு இவங்களுக்கு வந்த ப்ரொஃபைல், விசுவாசிகள் இருந்து வந்த நல்ல படிச்ச மேதைகள், பிஇ எம்இ டாக்டர் எம்பிஏ குவாலிஃபைடான செல்வந்தர்களுடைய பிள்ளை, அழகு பொருந்தின பிள்ளைகளை ஒரு பெரிய ஃபைல்ல போட்டு ஜோமனி அவர் வந்துட்டாரா, ஜெர்மன்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டாரு. உடனே அவர் கையில் கொடுத்து, தம்பி இந்தாங்க தந்துட்டேன், ஜோமனி ஆண்டவர் சொல்ற பிள்ளைய சொல்லிருங்க. ஏன்னா அவர் ஜோமனி தான் செய்வான். அந்த வாலிப பையன் சொல்லிருங்க, என்ன செஞ்சிருவோம், கல்யாணத்தை முடிச்சிருவோம். உடனே இந்த வாலிபனுக்கு வந்தது அதுக்கு தானே, வந்த வேலையை பார்ப்போன்ட்டு திறந்து வச்சு இரவெல்லாம் பரிசுத்த ஆவியில நிரம்பி, அப்பா இதுவா என் புள்ள, இதுவா எனக்கான வச்சது, அப்பா இந்த சுனிதாவா இந்த வினிதாவா, ஒவ்வொன்னையா கேட்க கேட்க பரலோகத்துல இருந்து பதிலே வரல. ஒரு ஆமேன் சொல்லுங்க. பாஸ்டருக்கு எத்தனை சுனிதாவா தெரியுமோ வினிதாவா தெரியுமோ நினைக்கிறீங்களா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. கதையில கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்னு சேர்த்து சொன்னேன். ஒரு ஆமேன். பாருங்க, இவ்வளத்தையும் சொல்லி சொன்னா பதிலே வரல பரலோகத்துல இருந்து. உடனே ஃபைல மூடி அடுத்த நாள் சாம் ஜெபத்துறையா டேபிள்ல வச்சு, ஐயா இதுல என் வாழ்க்கை துணை இல்லை. அப்புறம் சாம் ஜெபத்துறையாக்கு என்னாச்சு, அப்ப நம்ம கட்டம் முடிஞ்சிருச்சு, எஸ்கேப் ஆயிட்டாரு அவரு. அப்புறம் ஊருக்கு போகணும். ஊருக்கு போகும்போது இந்த ஊழியத்துக்கு ஏதாவது உதவி எல்லாம் செய்யணும்ல. நாசுக்கா சாம் ஜெபத்துறையாட்ட, பாஸ்டர்
உங்களுடைய சர்ச்சு, உங்களுடைய பில்டிங் எல்லாம் சுற்றி காமிங்க. எப்படி இந்த லெட்டர் எங்கே டைப் ஆகுது, எப்படி இப்போல்லாம் கம்ப்யூட்டர் வந்துருச்சு, அதுக்கப்புறம் எப்படி பிரிண்ட் அவுட், எப்படி புக்கு போடுறீங்க அப்படின்னு போகும்போது நல்லா குளிரூட்டப்பட்ட அலுவலகம். அதுக்குள்ளே கூட்டு போனால் நிறைய ஸ்டாஃப், நிறைய பிள்ளைங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அங்கே மீனும் இருக்கு, கருவாடும் இருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, ஒரு அல்லேலியா சொல்லுங்க. மறுபடியும் மீனுக்கும் கருவாட்டுக்கும் வந்துடுவோம். அங்கே மீனும் இருக்கு, கருவாடும் இருக்கு. ஆனால் இவர் யாரையும் பார்க்கல. அப்போ கருவாடை கிராஸ் பண்ணும்போது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வாடை அடிக்குமா அடிக்காதா? அடிக்கும். சந்தையிலே போங்க, கருவாடு மனம் தூக்கல தான் இருக்கும் பாருங்க. ஆனால் கருவாடு மணக்கும் யூஸ் பண்ண முடியாது. அப்போ கிராஸ் பண்ணும்போது இந்த ரட்சிக்கப்பட்ட மகனுக்குள்ள யார் இருக்கா? ஆவியானவர் சொன்னாரா, நெல்லு அவளை பாருனார். அவர் ஆபீஸ பார்க்க வந்திருக்காரு. பாரு யார? கஷ்டப்பட்ட அந்த பிள்ளைய, அந்த அறையில புறக்கணிக்கப்பட்ட வாலிப மகளை, 9ஆம் வகுப்பு வரை படித்த மகளை, திக்கற்றவளை, ஆமீன், சக அலுவலக பணியாளரால அறைக்குள்ள ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத மகா, ஒரு பெண்ணால பெண்ணையே புரிந்து கொள்ள முடியல, இவளை கிட்ட வச்சு படுக்க வைக்க முடியாத அந்த அற்பமான கல்லை ஆண்டவர் பார்க்க வச்சாரு. நேரா ரூமுக்கு வந்தாரா, பிரதர்ட்ட போய் அந்த பிள்ளைன்னு சாம் ஜெபத்துறைக்கு தூக்கி வாரி போட்டான். எப்பா எப்ப யார நீ சொல்ற? பக்கத்துல உள்ள இதா மீனா இதா? இல்ல அந்த பிள்ளை எப்பா அப்படின்னு உத்துலாம் பாக்காராம். ஏன்னா இவருக்கு ஒரு டவுட். அப்ப அவர் சொன்னாரா, நீ எங்கப்பா? அவ எங்க? அவளுக்கு அப்பா அம்மா இல்லப்பா, அவ படிக்கல. ஆமேன்னு சொல்லுங்க. படிக்கல, படிப்பு இல்ல, அப்பா அம்மா இல்ல. ஆனா அவளுக்குள்ள யார் இருந்தா? ஏன்னா அவளுக்கு இந்த உலகத்துல எந்த சொந்தம் இல்ல, உறவு இல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க அழுறீங்களா? எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா ஏன் அப்பா, அதனாலதான் இப்படியே இருக்கீங்க. எனக்கு இயேசு இருக்கிறார். ஆமேன். அந்த அக்காவுக்கு இருக்கிற மாதிரியே வேலை பார்த்து கொடுக்கிற புருஷன் எனக்கு இருந்தா அவ என்ன பாட்டு இப்படி சொல்லுவாளா? நீ சொல்றல்ல, ஆசீர்வாதம் வராது. உனக்கு ஆத்தும மணவாளன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நாங்கெல்லாம் அப்படி சொல்ல மாட்டோம். அந்த பிரதருக்கு கிடைச்ச மனைவி மாறி எங்களுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு மனைவி தரலையே நம்ம சொல்லுவோமா? வரவே மாட்டோம். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க தான் சிலர் என்ன செய்றீங்க, யோசித்து பாக்குறீங்க. அவர் அல்ல, பொசிஷனை. அவருக்கு வேலை இருக்கு, அவருக்கு கார் இருக்கு, அவருக்கு திறமை இருக்கு. நம்ம புருஷனுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல, மண்ணான மனுஷன். ஆமேன். ஆனால் அவளும் அப்படித்தான் இருந்தாள். நன்கு கவனித்து பாருங்கள். நடந்தது என்ன தெரியுமா? உடனே அந்த பிள்ளைய கூட்டு வந்தாங்களாம். அதுக்கே நம்ப முடியல. பாஸ்டர் என்னையா வேற யாரையோ சொல்லியிருக்க போறாரு. ஓ நாள்றாளாம், ஐ எனக்கு அழகு இல்ல, ஆமேன், எனக்கு பணம் இல்ல, படிப்பு இல்ல, பாஸ்டர் கல்யாணங்கிறீங்களே, எனக்கு யார் தாலி எடுத்து தருவா? அப்பா இல்ல, அம்மா இல்ல. பாஸ்டர் சொன்னாராம், உனக்கு சம்மதமா? சம்மதம் சொல்லு, நானே செலவு பண்ணி கைப்பிடிச்சு கொடுக்கிறேன்னு சொல்லு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதற்கு இந்த கதையை சொல்லுகிறேன் தெரியுமா? இயேசு ஆச்சரியமானவர். உங்க வாழ்க்கையிலையும் நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட வச்சிருக்காரு. அவ கனவுல கூட அதை நினைச்சு பார்க்கல. அவ தன்னை தாழ்த்திக்கிட்டே தான் இருந்திருப்பா. இதுதான் என் வாழ்க்கை நினைச்சிருப்பா. பரலோக சொந்தக்காரர் ஒருவர் உங்களுக்கு இருக்கிறார். நீ அனாதை அல்ல, நீ திக்கற்றவள் அல்ல, நீ ஏழை என்று, கோழை என்று, பலவீனமானவள் என்று உன்னை ஊரார் ஒதுக்கி வைக்கலாம். ஆமேன் சொல்லுங்க. பரலோகம் ஒதுக்கி வைக்காது. ஆமேன் சொல்லுங்க. பரலோகத்துக்கும் பரலோக தேவனுக்கும் யார் தேவை தெரியுமா? ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே தேவை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த நவம்பர் 28 அடமழையில மீன்கள் எத்தனை இருந்தாலும் கருவாடுகளுக்கு பாக்கியமே. ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. இப்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆமேன் சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்சா இந்த அக்கா அம்பாசிடர் கார்ல கூட ஏறாதவங்க. அம்பாசிடர் கார் தெரியுதுல, பழைய காரு, அதுல கூட ஏறாதவங்க இப்ப எந்த கார்ல ஏறாங்க? பென்ஸ், மெர்சிடஸ் பென்ஸ், கோடிகளில் உள்ள காரில் ஏறி போக, அன்னைக்கு ஒரு தம்மாந்துண்டு ரூமுக்குள்ள ஒரு 2 படுக்கை உள்ள கட்டில நிராகரிக்கப்பட்ட மகளுக்கு ஜெர்மன் தேசத்துல கம்பெனி கொடுத்த வீடு என்ன தெரியுமா? 5 பெட்ரூம் உள்ள வீடு. ஒரு சிரிச்சிட்டு தான் அல்லேலூயா சொல்லுங்க. 5 பெட்ரூம் உள்ள வீடு.
ஆமேன் சொல்லுங்க. பொன் என்ன, பொருள் என்ன, வெள்ளி என்ன, 2 பிள்ளைகள். ஆமேன் சொல்லுங்க. அவங்க ஒரு நாள் 5 வருடம் கழித்து திருமணம் முடிந்து ஜெர்மன் தேசத்திலிருந்து சென்னைக்கு வந்து சாம் ஜெபத்துரனை சந்திக்கிறாங்க. இப்போ அங்க ஒருத்தர் இருக்கார். அந்த கதைக்கெல்லாம் காரணம் யாரு? ஆஸ்பான் பாஸ்டர். அவங்க இருக்கும்போது அவங்க வந்தாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், தம்பி நாங்கள் இப்போ நல்லா இருக்கோம் அங்கிள், நாங்கள் நல்லா இருக்கோம். அங்கே எங்கள் வீடு அப்படி இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும், 5 பெட்ரூம்ல இருக்கும், 2 கார் இருக்கு. ஒரு கார் எனக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போக, ஒரு கார் அவங்களுக்கு ஆபீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் மேல இருந்து நங்குன்னு கொட்டுனாராம். யாரு? தேவன். யார? ஆஸ்பானையாவை பார்த்து. எதுக்கு தெரியுமா? அன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு? நீங்க இருக்கிறது உண்மைன்னா இவங்களை உயர்த்தி காண்பீங்க. கர்த்தர் உயர்த்தி காண்பித்தார். கர்த்தர் சொல்றாரு, சிலருக்கு முன்னாடி உங்க மகளை உயர்த்தி காட்டுவார், மகனை உயர்த்தி காட்டுவார். ஏன்னா இன்னைக்கு உங்க மகளால, மகனால, பிள்ளைகளால அவமானம் இருக்கு. ஆமேன். கணவனால தலைகுனிவு இருக்கு. ஆனா உங்க நெருங்கின உறவுக்காரரான இயேசு கிறிஸ்து இருக்கிறாரே, இயேசு கிறிஸ்து, அவர் சொல்லுகிறார், அதிசயங்கள் 1000 செய்து, அற்புதங்கள் 1000 செய்து, மகத்துவங்களை செய்து, ஆமேன், ஆகாதென்று தள்ளப்பட்டவர்களையும் உயர்த்த முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்படின்னா நீங்க யாருக்கிட்டங்க அழணும்? இயேசு கிறிஸ்து கிட்ட அழணும். மனுஷங்கிட்ட அழாத, ஊழியக்காரங்கிட்ட கூட அழாத, புலம்பாத. இப்ப தாக்கப்படுகிறாயா, அடிக்கப்படுகிறாயா, காயப்படுத்தப்படுகிறாயா, அவமானப்படுத்தப்படுகிறாயா, நிராகரிக்கிறாங்களா, கல்யாண காட்ட கூட சொந்தக்காரங்க தராம உன்னை வெறுத்துட்டு போறாங்களா, அந்த அளவுக்கு ஏளனமா நீ மாறினாயா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு தயை செய்யும் போவாசை போல ரூத்துக்கு, ஆமேன், திருமணத்தின் பந்தத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இயேசு கிறிஸ்து இங்க மட்டும் சொந்தக்காரர் இல்லை, நமக்கு வெறும் சிநேகிதன் இல்லை, தகப்பன் இல்லை, தாய் இல்லை, ஆத்ம மணவாளன். ஆமேன். கல்யாண நாள் ஒரு நாள் வரப்போகுதுங்க. மணவாளன் வரப்போறாருங்க. எப்படி பெண்ணை தாலி கட்ட டும் டும் அடித்து பல்லாக்கல ஒரு பெரிய குடும்ப சேனையோடு, ஆமேன், மணவாளன் வீதிக்குள் வந்து, வீட்டுக்குள் வந்து, அந்த மணவாளனை ஜன்னலின் ஓரத்தில் இருந்து மணவாட்டி பார்ப்பாளோ, அதே போல சீக்கிரத்திலே இயேசு கிறிஸ்து என்னும் மணவாளன், ஆமேன், பரம எருசலேமில் இருந்து மத்திய ஆகாயத்துக்கு எக்கால தொனியோடு, தூதர் சேனையோடு, பரிசுத்தவான்களோடு உன்னை சிறைபிடிக்க வருவார், கொண்டு போக வருவார். எங்கு? மணவாட்டி சபைக்கு. அம்மா, இந்த பூமியில மட்டும் உயர்வில்லை. இந்த இயேசுவை தேடி என்ன லாபம் கிடைச்சிச்சுன்னு யாராவது சொன்னா நீ சொல்லு, இம்மையில லாபம், பரலோகத்துல கொள்ள லாபம். என நான் கொஞ்சம் பாட அனுபவிக்கிறேன், ஆனா அவரோடு கூட அந்த பரலோகத்தில் ஆளுகை செய்ய போகிறோம். ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. சிலர் கேக்குறீங்க, ஏன் காயம், ஏன் வேதனை, ஏன் பாடு, ஏன் பிசாசு இவ்வளவு போராடுறான், மந்திரத்துக்கு அவ்வளவு போவரா, மந்திரவாதிக்கு அவ்வளவு போவரா, ஒரு மண்ணாங்கட்டி பவரும் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹலோ, பிசாசுக்கு பவரா? இயேசுதான் சூப்பர் நேச்சுரல் பவர். அப்ப ஏன் ஒப்பு கொடுக்கிறாரு? கொஞ்சம் மேக்கப் எல்லாம் தேவைப்படுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. கல்யாணத்துக்கு சும்மாவா அப்படி போய் நிற்போம்? நின்னா நாங்கெல்லாம் யோசித்திருப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கல்யாணத்துக்கு எப்படி போறோம்? நல்ல, ஆமா, இப்போ என்னெல்லாமோ வந்திருக்கு, பேஸ்மெண்ட், அதுக்கு மேல எல்லாம் போட்டு வெள்ளை அடிக்கப்பட்டு வச்சிடுறோம். எதுக்கு? உலகங்கிற கல்யாண மேடையில நாடகக்காரங்க போல நிப்பாட்டுறதுக்கு. நான் சொல்லட்டும், பரம எருசலேம் என்கிற மணவாட்டி சபையில ஒரு கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கு. அதுக்கு மணவாட்டிக்கு ஐப்ரோ போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமென். அதற்காக தான் லிப்ஸ்டிக் போடுறாரு. ஐப்ரோ லிப்ஸ்டிக் என்ன தெரியுமா அர்த்தம்? உன் கண்ணை சீர்படுத்துறதுக்கு தான் பிசாசு உன்னோட போராடுறான். உன் வாயின் வார்த்தையை சீர்படுத்துறாரு, உன் தலைச்சீராவை சீர்படுத்துறாரு, உன்னை அழகூட்டுவதற்காக, மெருகூட்டுவதற்காக. சில காலம் நீங்கள் பாட அனுபவிக்க வேண்டியது என்பது தேவையாயிருக்கிறது, அவசியமாயிருக்கிறது. அதனாலேயே ஒளிந்து வேறு ஒன்றுக்கும் பாடு வரவில்லை. ஆமென் சொல்லுங்களே. நான் மறுபடியும் சொல்றேன், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டுட்டா ஒரு நாளும் தீங்கு வராது. மந்திரவாதிக்கெல்லாம் பயப்படாதீங்க.
ஆமேன் சொல்லுங்களேன். ஹalleluya. ஏன்னா நேற்று இரவு ஒரு காணொளி ஒன்றை நான் பார்த்தேன். அதுல ஒரு மந்திரவாதியா இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு போதகருடைய சாட்சியை கேட்டேன். அவர் ஒரு வாலிபன், இப்போ வாலிபன் இல்ல, நல்லா கவனிங்க அக்கா. வந்துரும் செய்வன அது இது அப்படி பேசாதீங்க. இயேசுன்னு பேசுங்க, பரிசுத்தம்னு பேசுங்க, நீதின்னு பேசுங்க, நியாயம்னு பேசுங்க, பரிசுத்தம்னு பேசுங்க. சாத்தான் ஓடி போவான். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த வாலிபன் வாழ்க்கையை வெறுத்து வேலையே இல்லாம இருக்கும்போது ஒரு மந்திரவாதி ஒருவர் என்ன செய்தாரா, கேரளாவுக்கு கொண்டு போனாராம். இந்த வாலிபனை 58 நாட்கள் ஒட்டு துணி இல்லாமல் மலை மேல் இவனை சம்பளம் கூட்டி யாக இருக்க வச்சுட்டாராம். குடியாமல் குசியாமல் 58 நாளுங்க. எத்தனை நாளுங்க? 58 நாள் நிர்வாண பூஜை. என்ன நடந்துச்சான் தெரியுமா? 7 குட்டி சாத்தான் அவனுக்கு கிடைத்தானாம். 500 செத்த ஆவி அவனுடைய உடலுக்குள் வந்ததாம். மந்திரவாதி ஆனார். தாடி வைத்தார், மண்டை ஓடுகளை கொண்டு வந்தார், எலும்பு கூடுகளை கொண்டு வந்தான். ஆமேன். எப்பொழுதும் கல்லறை தோட்டத்திலும் சுடுகாட்டிலும் அவன் குடியிருப்பு இருந்தது. குறி சொல்ல ஆரம்பித்தான், மந்திரம் வைக்க ஆரம்பித்தான், மந்திரத்தை எடுக்க ஆரம்பித்தான். அதற்கு தான் 58 நாட்கள் நிர்வாண பூஜையில் இருந்த குட்டி சாத்தான்களை பெற்றுக்கொண்ட குட்டி சாத்தான 500 செத்தாவிய அவன் வச்சிருந்தானா பாருங்க. அந்த பகுதியில ஒரு பாஸ்டர் இருந்தாரா, ஒரு சர்ச் இருந்துச்சா, அபிஷேகம் நிறைந்த சர்ச்சா. பாருங்க, மந்திரம் வைக்கும் போது சர்ச்சுக்கு போறவங்களையும் தாக்கும்ல, சர்ச்சுக்கு அதனால கூட வந்திருப்பாங்க. அப்ப அந்த பாஸ்டர் என்ன பண்ண ஆரம்பிச்சாராம் தெரியுமா? இந்த பகுதியில நிறைய பேர் மந்திரத்துல பாதிக்கிறாங்கன்னு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி மந்திரத்துல, சூனியத்துல, செய்வனையில, ஏவல்ல பாதிக்கப்பட்டவங்க மந்திர கட்ட பரிசுத்த ஆவியின் அக்கினியில எரிக்க 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 இவனிடத்திலிருந்து புறப்பட்டு போன செத்த ஆவி எரிய ஆரம்பித்ததாம். திரும்பி வந்த இடத்துக்கு போன்னு விரட்டி விட அந்த ஆவியெல்லாம் செயல் இழந்து இவனை விட்டு ஒவ்வொன்றாய் புறப்பட ஆரம்பித்து ஒரு காலகட்டத்தில் மந்திரம் வைக்கிறவனை ரட்சிங்கன்னு சொல்லி கேட்ட ஜபத்தை கேட்டு மந்திரவாதியா இருந்தவன் மனம் திரும்பி பாஸ்டர் கிட்ட வந்து சபையில இணைந்து அவன் இன்னைக்கு பைபிள் காலேஜ் போய் போதகரா இருக்கார். அப்படிப்பட்ட மந்திரவாதி சொல்றான், கிறிஸ்தவங்களுக்கு வைக்கிற மந்திரம் பலிக்காது, அது எரிஞ்சு போயிரும். கிறிஸ்தவன் முழங்கால் போட்டாலே எரிஞ்சிரும், கை கூப்பி இயேசுன்னு கூப்பிட்டா எரிஞ்சிருங்க. நீ ஏமா பயப்படாத. ஹalleluya. இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை சொல்லும் பொழுது அசுத்த ஆவிகள் ஓடும். அவர் நாமத்தை சொன்ன அலறி அடிக்கும், அக்கினியில எரியும். ஆமென் சொல்லுங்களே, அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படாதீங்க. ஆச்சரியத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. ஜெபி அந்த அக்காவை பாரு, அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த ரூம்ல உள்ளவ தள்ளி போட்டதும் வேலையை விட்டுட்டு ஓடல. இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு ஓடாத, அழைப்பை விட்டுட்டு ஓடாத, செத்து போலாம் நினைக்காத. இரு தேவ சமூகத்தில் அமரு. நீ காத்திருக்க கர்த்தர் சொல்றாரு, கழுகுகளை போல செட்டைகளை அடிப்ப. இப்ப கொடுக்கப்பட்ட அழைப்ப, இப்ப கொடுக்கப்பட்ட பொறுப்பை, இப்ப கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை, இப்ப கொடுக்கப்பட்ட ஊழியத்தை விட்டு நின்றலாமா, போயிரலாமா? எங்க போவ? கர்த்தர் சொல்றார், இல்ல இரு. அந்த அக்காவை பாருங்க, சமூகத்துல ஜெபிச்சாங்க, அழுதாங்க, புலம்புனாங்க, கூப்பாடு போட்டாங்க, கண்ணீர் வடிச்சாங்க. ஜெபம் பரலோகத்துக்கு போச்சு, கட்டளை ஜெர்மனி தேசத்துக்கு போச்சு. என் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உனக்காக உலகத்தில் உள்ள எல்லா பாகங்களிலும் இருந்து உதவிகளை கொண்டு வர வைக்க முடியும். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புத சக்தியை கர்த்தரால செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உன்னை திக்கற்றவனாய் விடார், சகாயம் பண்ணுவார், ஆறுதல் படுத்துவார். பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாத, கலங்காத. கர்த்தர் உன் பக்கம், கர்த்தர் உன் பட்சம், அவர் உன் நெருங்கிய உறவு. ஆமென் சொல்லுங்க. இயேசுவை அப்படி என்ஜாய் பண்ணணுங்க. என் அப்பா பாருங்க, சொன்ன தலையணையில பாதி, சாப்பாட்டு அறையில் அவருக்கு இடம்,
ஆமேன். அலுவலகத்தில் அவருக்கு இடம், நாளையிலேருந்து கிச்சனில் அவருக்கு ஒரு இடத்த கொடுங்க. இப்படி வச்சுக்கிட்டே சமையல் பண்ணாதீங்க, கழுத்து நின்றோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. மூணாவது ஒரே ஒரு காரியம் பார்த்து 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். ரூத் 4:11, ரூத் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ரூத் 4:11. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போல லேயாளை போல வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். பாருங்க, அந்த ரூத்துங்க வரும்போது குடிசை வீட்டுல இருந்தா, ஒரு கை கோதுமை பதர்களை கொண்டு வந்தா, அப்புறம் 28 கிலோவை பெற்றுக்கொண்டா, போவாச பெற்றுக்கொண்டா, கர்த்தர் கொடுத்தாரு. அது மாத்திரம் அல்ல, அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, கனம் கிடைச்சிச்சு. இப்போ ஊராரெல்லாம் சொல்றாங்க, லேயாளை போல ராகேலை போல கனத்தை கொடுக்கறாங்க. கர்த்தர் சொல்றாரு, கனம் உண்டு. இன்னைக்கு குடிசைக்குள்ள இருக்கலாம், சிறுமப்பட்டு இருக்கலாம், கடனுக்குள்ள இருக்கலாம், அவமானத்தில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், கேவலப்படுத்தப்படலாம், பரியாசக்கார கூட்டத்துக்கு முன்னாடி இருக்கலாம், சவால் விட்டவங்க மத்தியில் இருக்கலாம். பாப்போமான்னு இல்லம்மா, இல்லையா, உங்க மகனுக்கும் மகளுக்கும் குடும்பத்துக்கும் ஊழியத்துக்கும் கனம் வச்சிருக்காரு. கனத்திற்குரியவர் கனத்தை கொடுப்பார். அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல வேற இடத்துக்கு போயிருவோமா, வேற ஊருக்கு போயிருவோமா, வேற ஊழியத்துக்கு போயிருவோமா, வேற தெருவுக்கு போயிருவோமா, நிலத்தை வாங்கி வேற எங்கேயாவது வீடு கட்டுவோமா? இல்ல, சத்துருக்களுக்கு முன்னாடியே ஒரு பந்திய ஆயத்தப்படுத்துவார். தலைய எண்ணெயால அபிஷேகம் பண்ணுவார், பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவார். வெட்கத்துக்கு பதிலா ரெட்ட தனையான பலன் வரும், பலன் வரும். எப்படிப்பட்ட கணம் வந்துச்சு தெரியுமா? அந்த ரூத் யாரு? விதவை, கணவனை கட்டுனதும் செத்துட்டான். இப்ப பிச்சைக்காரியா இருக்கா, ஏழையா இருக்கா, திக்கற்ற பிள்ளையா இருக்கா. இப்ப போவாஸ் வராரு, கதிர் கிடைக்குது, அப்புறம் மூட்டை கிடைக்குது, அப்புறம் வாழ்க்கை கிடைக்குது, அப்புறம் பிள்ளைங்க கிடைக்கிறாங்க, அப்புறம் வாழ்த்து கிடைக்குது, கனம் கிடைக்குது. இப்ப பெரிய கனம் கிடைக்குது. ரூத் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ரூத் 4:17. அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். ஐயா, இது நெகோமிக்கு பிறக்கல, நெகோமி வாங்கி மடியில வச்சிருந்ததுனால, அவளுக்கு ஆண் பிள்ளைகள் இல்லாததுனால அப்படி ஒரு வார்த்தை வந்துச்சு. ஆமா தானே, அவளுக்கு பிள்ளை இல்ல. இது யாரு? மருமகளுக்கு பிறந்த பிள்ளைய ஆசையா மடியில வச்சதும் பக்கத்து வீட்டுக்காரி சொன்னாங்களாம், ஏன் நெகோமி, உனக்கு ஆண் பிள்ளைய கர்த்தர் தந்தா. ஆமா, அப்ப ரூத் பெற்ற பிள்ளை யார் தெரியுமா? அந்த அவருடைய பேர் ஓபேத். அந்த ஓபேத் யாருன்னா, தாவீது இருக்கார்ல, அவங்க அப்பாவின் தகப்பன். ஆமேன் சொல்லுங்களேன். ஏசப்பாவை எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனே என்ன செய்யும்? எங்களுக்கு இறங்கும். அப்ப பாருங்க, தாவீத பெற்றெடுக்கக்கூடிய தகப்பனை பெற்ற ஓபேத்தோட அம்மா தான் யாரு? ரூத். பாருங்க, அட்ரஸ் இல்லாதவா, அவ இஸ்ரவேல் தேசத்து பெண்மணி அல்ல, மோவு தேசத்தில் உள்ளவள், மோவாப் தேசத்தில் உள்ளவள், மோகு கடவுளை கூப்பிட்டவள், கணவனை இழந்த ராசி கெட்டவா. அவ வாழ்க்கைய ஆண்டவர் அவ சந்ததியில தான் பிறந்திருக்காரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுங்க? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஏசப்பா உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி தேட போறோம், ஆண்டவரை தேட போறோம். ஏசப்பா நீங்க கிருபை கொடுத்துருங்கப்பா, இரக்கம் கொடுத்துருங்கப்பா, வல்லமை கொடுத்துருங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள் ஆச்சரியமான நாளா இருக்கட்டும், அற்புதத்தின் நாளா இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அவர் சொல்றாரு, பயப்படாத. ரூத்தோட அட்ரஸ் இல்லாத வாழ்க்கையில
கர்த்தர் முதல்ல எப்படி இறங்கினார் தெரியுமா? சொந்தக்காரரா வந்தாரு. போவாஸ் எப்படி நெருங்கின உறவின் முறையா இருந்து ரூத்துக்கு கண்கள்ல தயவு கொடுத்து கதிர்களை பொறுக்கி கொள்ளும்படி அனுமதி கொடுத்து, பிறகு எப்படி கோதுமையை கிலோ கணக்கில் கொடுத்து தலையில் ஏற்றி பின்பு வாழ்க்கையை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தானோ, கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன், நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி. ஆமீன். கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறாரா? கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. வானம் திறக்கப்பட போகுது. அக்கா, வானம் திறக்கப்பட போகுது. சகோதரி, வானம் திறக்கப்பட போகுது. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை உங்க மத்தியில செய்ய ஆரம்பித்து கொண்டிருக்கிறார். கிரகிக்க கூடாத பெரிய காரியம் இயேசுவின் நாமத்துல நடக்க ஆரம்பிக்குது. பெற்றுக்கொள். தட உடையுது. மடை திறந்தால் வெள்ளம் வருவது போல என் அன்பு தேவஜனமே, கடவென மடவென கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கு. பிரதர், நான் சபிக்கப்பட்டுட்டேன. பிரதர், நான் தரித்திரப்பட்டுட்டேன. கொடிய தரித்திரவாதி ஆயிட்டன. எப்படி என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும் நினைக்கிறியா? இயேசு என்ற சொந்தக்காரர் உனக்கு ஆசீர்வாதத்தை எங்க சம்பாதிச்சு வச்சிருக்கார் தெரியுமா? சிலுவையில தரித்திரராய் எண்ணப்பட்டார். எதற்காக? கர்த்தர் சொல்றாரு, மகளே, ஆமேன், உனக்கு இந்த நாட்கள் அவர் சொல்றாரு, இதோ நீ ஐஸ்வர்யமாகும்படி ஐஸ்வர்யரான அவர் சிலுவையில தரித்திரராய் எண்ணப்பட்டார். கர்த்தர் சொல்றாரு, உன் சொந்தக்காரராகிய இயேசு கிறிஸ்து நெருங்கின உறவு முறை மீட்பர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கல்வாரி சிலுவை மரத்துல ஆமேன் தரித்திரத்தை மாற்றி ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தவர் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பெற்றுக்கொள். வானம் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்பா, நன்மை கிடைக்கட்டும்பா, கிருபை கிடைக்கட்டும்பா, இரக்கம் கிடைக்கட்டும்பா. வருமானத்தை கொடுத்துருங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க. வர வேண்டிய வேலை, கிடைக்க வேண்டிய வேலை, பதவி உயர்வு, சம்பளம், கிடைக்க வேண்டிய பணம், அப்பா தலை மேல ஒரு பலனா என் பிள்ளைங்களுக்கு வந்துடட்டும். பாவம்பா, ஆசீர்வதிச்சிருங்கப்பா, உயர்த்திருங்கப்பா. இரண்டாவது அற்புதம், ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லான ரூத்துக்கு போவாஸ் வாழ்க்கை கொடுத்து அவளை கட்டி எழுப்பினது போல, அப்பா நீங்கப்பா இங்க ஆகாதென்று தள்ளப்பட்ட கற்கள், அப்பா நிராகரிக்கப்பட்டவங்க, புறக்கணிக்கப்பட்டவங்க, ஏழைங்க, கொச்சப்படுத்தப்பட்டவங்க, அப்பா அவங்கள அப்பா நீங்க ஆச்சரியமா உயர்த்த போறீங்க. நாங்க கேட்ட கதையின்படி அந்த சகோதரிய எப்படி கடல் கடந்து பல தேசத்துக்கு பறக்க வைத்தீரோ, சிறுமையும் எளிமையுமான என் ஜனத்தினுடைய கூக்குரலை கேட்டு குப்பை மேட்டிலிருந்து தாயினுடைய மகளை ஆச்சரியமா உயர்த்துங்கப்பா. வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். பெற்றுக்கோ. கர்த்தர் சொல்லுகிறார், ஆச்சரியம், உயர்வு, மேன்மை உன் மகனை பாவியில் இருந்து பரிசுத்தவானாய் கர்த்தர் ஆமென் ஆச்சரியமாய் ப்ரமோஷன் கொடுக்கிறாரு. கீழ்ப்படியாத மகளை உத்தமியா ஆச்சரியமா ப்ரமோஷன் பண்றாரு, உயர்த்துகிறார். கணவனை உயர்த்துகிறார். ஆமென். ஐஸ்வர்யத்துல, கனத்துல, மேன்மையில, உயர்வுல இந்த அக்கா மகனா இது, இந்த அக்காவுடைய புருஷனா இது, இவளோட மகளா? அழகிலே, குணத்திலே, படிப்பிலே, வாழ்விலே கர்த்தர் அதிசயத்தை செய்கிறார், அற்புதத்தை செய்கிறார். இடிக்கப்பட்ட வாழ்க்கை கட்டப்படுது, உயர்த்தப்படுது, மேன்மைப்படுத்தப்படுது. ஆசீர்வதிங்கப்பா, வல்லமை படுத்துங்க, பலப்படுத்துங்க, கிருபையை கொடுத்துருங்க, இரக்கத்தை கொடுத்துருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க சந்ததியில இருந்து உலகத்தை கலக்கிறவங்க எழும்புவாங்களாம்.
ஆமேன் சொல்லுங்க. இந்த ஆமேன் ஓபேத்து கிட்ட இருந்து ஈசாய் பிறந்து, ஈசாய் கிட்ட இருந்து தாவீது வந்து, அந்த தாவீதின் வேரிலிருந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து உலகத்தை கலக்கினது போல என் அன்பு தாயே, உன் சந்ததியில் இருந்து, உன்னிடத்தில் பிறக்கிற எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடுவார். மகளே, உன் வாயில இருந்து பிறக்கிற ஜெபம், பிறக்கிற வார்த்தை, அதை கொண்டு சபையை கட்டுவார், வீட்டை கட்டுவார், தீர்க்க தரிசனம் உரைக்க வைப்பார், பாட வைப்பார், போதிக்க வைப்பார். இனி பிள்ளையாயிராமல் நீயோ போதகனாய் இருக்கும்படி, தீர்க்கதரிசியாய் இருக்கும்படி வழியை திறக்கிறார், வழியை திறக்கிறார். அப்பா, அந்த அதிக ஈடான கனம் இறங்கி வருவதற்காக நன்றி, இறங்கி வருவதற்காக நன்றி. இனி உங்களிடத்தில் பிறந்ததும் பிறக்க போவதும் பரிசுத்த வித்தாயிருக்கும், பரிசுத்த வித்தாயிருக்கும். அது தேவ ஞானத்தில் வளரும், தேவ தயவில் வளரும். அது மாத்திரம் அல்ல, கர்த்தர் கிருபை, ஆமென், மனிதர்கள் கண்களில் தயவில் அந்த சந்ததியை கர்த்தர் வளர்த்து எடுப்பார், கர்த்தர் உருவாக்குவார். ஆமென். வளர்ந்தவர்களை கர்த்தர் தன் பக்கம் திசை திருப்புவார். ஆமென். அப்பா, அப்படிப்பட்ட மேன்மை, அப்படிப்பட்ட உயர்வு, அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. நிறைஞ்ச மனசோட விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோட பேசினார். அவர் சொல்றாரு, ரூத்தை போல இன்னைக்கு உன் நிலைமை. அந்த ரூத்துக்கு போவாஸ் இருந்தது உண்மைன்னா, அதை நீங்க நம்புனீங்கன்னா, இந்த இடத்தை விட்டு போகும்போது இயேசு உங்க சொந்தக்காரரா உங்களுக்குள்ள வருவார். அவர் சிநேகிதனா, நல்ல போதகரா, தகப்பனா, தாயா, எல்லாத்துக்கும் மேல ஆத்தும மணவாளனா, சொல்ல போனா எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா வந்து உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுவார், சால்வ் பண்ணுவார். ஆமேன். கர்த்தர் சொல்றாரு, ஆமேன், நான் அங்கீகரித்தேன் உன் விண்ணப்பத்தை. ஆமேன். உங்களை ஆண்டவர் சொல்றாரு, நான் இனி நீங்க வேண்டுகிறபடி செய்வேன். இப்பொழுதும் உனக்கு வேண்டியபடியே நான் செய்வேன். மகளே, இப்போதும் மகளே, நீ பயப்படாத, நீ வேண்டுகிறபடியே செய்வேன். நீங்கள் வேண்டிக் கொள்வது அப்படியே நடக்கும். கைகளை தட்டி நவம்பர் மாதம் முழுவதும் கர்த்தர் நீங்க வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியும் ஏசப்பா ஏசப்பான்னு நீங்க ஜெபம் பண்ணி கேட்ட ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். பொருத்தனை பண்ணின காரியம், உபவாசித்து ஜெபித்த காரியம், ஆமேன், சபையில ஜெபித்த காரியம், ஆமேன், இரவில ஜெபித்த காரியம், ஒவ்வொன்றையும் கர்த்தர் உங்கள் கண் காண உங்களுக்கு அறுவடையில் தருவார். கதிர்களாய் தருவார், கோதுமை பதர்களாய் தருவார். ஆமென். உங்களுக்கு நிறைவாயிருக்கும்படி கொடுப்பார். ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். அல்லேலூயா.